பலனை இன்றேதான் அடைந்தேன். உன்னை நான் பார்த்த பின் ஆண்கள் வர்க்கத்தை நானும் மதித்தேன். எந்த நெஞ்சில் ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டே இருக்கிறாய். எனக்குள் புகுந்து எங்கோ நீயும் ஓடிக்கொண்டே இருக்கிறாய். அழகாய் நானும் மாறுகிறேன், அறிவாய் நானும் பேசுகிறேன், சுகமாய் நானும் மலருகிறேன். உனக்கேதும் தெரிகிறதா? யார் சார் நீங்க? இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? ஹலோ, நான் சார் இல்லம்மா, நீ வாடா போடானே கூப்பிடலாம். உனக்கு அந்த உரிமை நிறையவே இருக்கு. இருக்கும் ஏன் இல்லாம போகுது? முதல்ல தோல்ல இருந்து கையெடுங்க. முடியாதுமா, என்னோட ப்ராப்பர்ட்டி மேல நான் கை வச்சிருக்கேன், தப்பு இல்ல. ஓஹோ, நான் இருக்கேனே உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் கூட மறந்துட்டியோன்னு நினைச்சேன்டா. அது மட்டும் இல்ல, இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? என்னோட ஆளை பார்க்கதான். போய் பாருங்க, இங்க எதுக்கு வந்து நின்னுட்டு இருக்கீங்க? ஒரு அக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். நீங்க யாருன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? உன் அக்காவுக்கு தான் என்ன தெரியுமே. எனக்கே யாருன்னு தெரியாது, அக்காவுக்கு எப்படி தெரியும்? அக்காவுக்கு சொந்தக்காரங்களா? அவங்க தங்கச்சிக்கு வரப்போற வருங்கால புருஷன் தெரியும். அவங்களுக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி, அது நான் மட்டும்தான். ஆமா, அந்த தங்கச்சி இருக்க ஒரே காதல நான் மட்டும்தான். அப்படியா? அப்படி எதுவும் நான் நினைக்கலையே. எனக்கு நீங்க யாருன்னே தெரியாது, உங்களை நான் எப்படி காதலிப்பேன்? சின்ன வயசுல இருந்து லவ் பண்றோம், என்ன மறந்துட்ட பத்தியா? அது கொஞ்சமாச்சு சாருக்கு ஞாபகம் இருக்கணும்ல. எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு. ஓஹோ, ஞாபகம்லாம் இருக்கா? எனக்கா மறக்கிறது? அது உண்மையா? அது இந்த ஜென்மத்துல வாய்ப்பு இல்லம்மா. ஓஹோ, மறக்க மாட்டீங்களா? தைரியமா வீட்டு வாசல்ல தோல் மேல கை போட்டு நீ நின்னுட்டு இருக்க. நான் 5வது படிக்கும் போதே உனக்கு லவ் லெட்டர் கொடுத்தவன். யாருக்கு? என்னோட காதலி நீதான். ஆமால, கொடுத்தெல்லாம் மறந்துட்டேன். நம்மளோட காதல் சின்னதை நீ மறந்துட்டியா? பெரிய இந்த சின்னம் காதலிக்கிற ஆளே என் கூட இல்லையா? இதுல அந்த சின்னம் தான் தேவையா? போ. என்னம்மா, காதல் சின்னத்தை பார்த்து இப்படி சொல்லிட்ட? பின்ன எப்படி சொல்றதா? என் காதலனே என் கூட இல்ல, அப்புறம் என்னவா? இதான் பெரிய மாமன் இருக்க உன் கண்ணுக்கு தெரியலையா? தெரியல. இப்படியெல்லாம் பொசுக்கு பொசுக்குன்னு எந்த வார்த்தையும் சொல்லக்கூடாதுமா. அதுக்கு நான் என்ன பண்றது? எதனால கோவம்னு சொன்னா சமாதானப்படுத்துறதுக்கு ஈஸியா இருக்கும். நீ எப்ப இந்த ஊரை விட்டு போனியோ அப்பையில இருந்து கோவம். இதுல சார் என்ன திரும்ப பண்றீங்க? 2 நாளா வீடியோ கால் மட்டும் பேசுறீங்க. நேர்ல வந்து பாக்குறது கூட டைம் இல்ல. ஒரு 2 ஊர் தாண்டி தான் வரும், அப்பவே வந்து பார்க்க முடியல உங்களால. இதுல நான் எங்க இருந்து உங்களை நம்பி கல்யாணம் பண்ணி வாழ்றதுன்னு எனக்கே தெரியல. இந்த மாமா மேல உனக்கு சந்தேகமா? இந்த மாமா மேலதான் சந்தேகம் கன்ஃபார்மே பண்ணிட்டேன். எப்படா என் வாழ்க்கைய உன் கையில நம்பி கொடுக்கறதுன்னு எனக்கே தெரியலடா. ஆனா உன நல்லா கார்த்தி புரியுதுடா. நீ என்ன வச்சு காப்பாத்த மாட்டடா. ஆனா இந்த மாமாவை பார்த்து இப்படி எல்லாம் பேசலாமாமா? பேசலாம், தப்பே கிடையாதுடா. தயவு செஞ்சு உன்னை நீ மாமான்னு சொல்லிக்காத. கடுப்பா இருக்கு, பேசாம இருந்துரு. என்னம்மா, நீ சின்ன வயசுல மாமா மாமான்னு தானே கூப்பிடுவ? அத அப்ப தெரியாம கூப்பிட்டேன். தெரியாம உன்னை நான் பாத்துட்டேன்னு இப்ப எனக்கு தோணுது. இருந்தாலும் என்ன பண்றது? காதலிச்சிட்டமே உன்னை விட்டு விலகிறதுக்கும் மனசு வர மாட்டேங்குது, உன் கூட வாழ்றதுக்கும் மனசு வர மாட்டேங்குது. என்ன சொன்ன? உன்னை விட்டு விலகிறதுக்கும் மனசு வர மாட்டேங்குது, உன் கூட வாழ்றதுக்கும் மனசு வர மாட்டேங்குது. என்னம்மா செல்லமே, என் கூட வாழ்றதுக்கு மனசு வரலன்ட்ட? பின்ன சார் பண்றதெல்லாம் அப்படிதான் இருக்கு. நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்னு உனக்கு கோவம்? நீ என்ன பண்ணலன்னு சொல்லிட்டு நான் உன் மேல கோவமா இருக்காததுக்கு என்ன? சரி, நான் என்ன பண்ணேன்னு கொஞ்சம் சொல்லு. சரி, 2 நாளா சார் என்ன பண்ணீங்க? என்ன பண்ண? ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். உன்னை நான் கொன்றுவேன், உனக்கு நல்லாவே தெரியும்டா. என்ன தெரியும்? உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல. நான் உன்னை பார்க்காம கம்பெனி போக மாட்டேன், நல்லாவே தெரியும். இருந்தாலும் சார் என்ன வந்து பார்க்கல. இன்னைக்கு என்னன்னா காலங்காத்தாலே நான் கிளம்பி வெளியில வரும்போது நிக்கிறீங்க. இதெல்லாம் எப்படா? ஆபீஸ்ல ஒரு சின்ன வேலைமா, அதனாலதான் பார்க்க வர முடியல. சாரி. சாரியே நீயே வச்சுக்கோ. என் செல்லும் சாரியை என்கிட்டயே வச்சுக்க சொல்லுது, அப்ப நானே வச்சுக்கிற விடு. ஏண்டா லூசே, வீடியோ கால் மட்டும் பேசுறீங்க. சார் நான் கால் அடிச்சாலும் எடுக்கிறது இல்லப்பா. சாரே எப்பயாவது தொண்டா கால் அடிச்சா மட்டும்தான். இந்த மாமா ஒண்ணு சும்மா வேலை பார்த்துட்டு இருக்கேமா. ஹலோ சார், நான் சும்மா இருக்கேன்னு சொல்றீங்களா? நானும் வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன். கிடைக்கிற டைம்லலாம் ஃபோன் எடுத்து இந்த மாமாவுக்கு கால் பண்ணலான்னு கால் பண்ணா இட்ஸ் நாட் ஆன்சரிங் அப்படின்னு ஒரு எவ்வளோ கடுப்பா இருக்கும் தெரியுமா? ஓ அப்படியாமா, சாரி. இனிமே எடுக்க ட்ரை பண்றேன். அப்ப கூட சார் ட்ரை பண்ணுவீங்க, எடுப்பேன்னு கண்டிப்பா நீங்க சொல்ல மாட்டீங்கல்ல. போதும்டா, இதோட உனக்கும் எனக்கும் இருந்த உறவு முடிஞ்சிருச்சு. நானே சொல்றேன், உனக்கும் எனக்கும் இருந்த உறவு முடிஞ்சிருச்சு. ஏ கார்த்தி, என்ன பேசுற நீ? எனக்கு புரியலடா, நீ என்ன பேசிட்டு இருக்க? ஓ சார், 2 நாளா என்ன பார்க்க வரலன்றனால என்ன மறந்துட்டீங்கல்ல? நான் சொன்ன உடனே இதோட முடிஞ்சிச்சுன்னு சொல்றல. சூப்பர்ரா, உன்னை காதலிச்சல. எனக்கு எதுவும் தேவை, இதுக்கு மேலேயும் தேவைடா. சின்ன வயசுல இருந்து நீ தான் எனக்குன்னு ஆசைப்பட்டு இருந்த. போதும்டா, நான் சொன்ன அடுத்த செகண்ட் நீ சொன்னல இதோட முடிஞ்சிச்சுன்னு. இப்ப தெரியுதுடா நீ என்ன இவ்வளவுதான் காதல் வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாம நீ இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நான் சொன்ன உடனே நீ சொல்றத
இவ்வளவுதான் காதல். நீ 2 நாளா பார்க்க வராத போதே நான் நினைச்சேன்டா வேற ஏதோ பொண்ணு கரெக்ட் பண்ணிட்ட. தயவு செஞ்சு கையெடுடா கார்த்தி, கையெடு, நான் கிளம்புறேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு ஆபீஸ்ல. அதுதான் பாதியில புரிஞ்சுட்டு நீயா பேசு, நீயா இது பண்ணு, நான் என்ன பண்ண முடியும்? அதான் எல்லா உறவும் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டல, கிளம்பு. நான் விளையாட்டுக்கு தான் சொன்னது, நீ சீரியஸா திரும்பி சொன்ன பத்தியா? போதும்டா, இதுக்கு மேல உன்கிட்ட பேசணும்னு அவசியம் இல்லை. கிளம்பு, பேசினது எல்லாமே போதும் போ. எனக்குள்ள எவ்வளவு ஃபீல் இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சிரிச்சுட்டே சொல்றேன்னு சொல்லிட்டு நீ சொன்னதுக்கெல்லாம் நான் ஓகே சொல்லணும்னு நீ நினைக்கிற போல. கிளம்பு, தயவு செஞ்சு கையை விடு கார்த்தி, நான் கிளம்பணும். என்ன கோபப்படுத்தாத கார்த்தி, விடு. என்ன முழுசா சொல்ல விட்டியா? இது வரைக்கும் நீ சொன்னதே போதும்டா, விடுறா. இதுக்கு மேலாம் கேட்கற அளவுக்கு என்கிட்ட தெம்புல. கிளம்பு. உன்னை நம்பி காலையிலே சிரிச்சு உன்கிட்ட கோவமா பேசாம பேசிட்டு இருந்தால என்ன சொல்லணும்? சொல்லணும் மூளையே இல்லாத பொண்ணை லவ் பண்ணி வச்சிருக்கல, சொல்லணும். சரி, இப்ப நீ என்னதான் சொல்ல வர? அது ஒண்ணும் இல்ல, காதலோட உறவு இதோட முடிஞ்சுச்சு. என்ன திரும்பி சொல்லி என்ன கஷ்டப்படுத்துறியா? திரும்பி நான் முழுசா சொல்றதை கேட்க மாட்டியா? கேளு முழுசா. சரி சார், சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லம்மா, இப்ப நீ ஓகே சொன்னா இப்பவே போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்போ காதலோட உறவு இன்னையோட முடிஞ்சுச்சுன்னு தானே அர்த்தம். நீ பைத்தியமா இல்ல பைத்தியம் மாதிரி நடிக்கிறியாடா? நீ தானே சொன்ன காதலோட உறவு இதோட முடிஞ்சுச்சுன்னு. அப்போ ஏன் பொண்டாட்டி கல்யாணத்துக்கு தானே ஆசைப்படுறா? ஓஹோ, அந்த நினைப்பு வேற சாருக்குள்ள இருக்கோ? உனக்கு முன்னாடி ஒரு அண்ணன் இருக்கா, எனக்கு முன்னாடி ஒரு அக்கா இருக்கா. அவங்க இருந்தா நமக்கு என்ன, நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாமே. சரிடா, கல்யாணம் பண்ணிக்கலாம். என்னமா சொன்ன? சரிடா, கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒண்ணு. என்ன சொல்லு? அது ஒண்ணும் இல்ல, என்னோட ஆசை ஒண்ணு இருக்கு, நிறைவேற்றியா? என்னென்ன ஏன் சொல்லத்துக்கு ஆசையா? சொல்லு, நிறைவேற்றிடலாம். இந்த மாமாவோட பொண்டாட்டி ஒண்ணு கேட்கும் போது நிறைவேற்றாம இருந்தா என்ன? கேளு, அடுத்து நிறைவேற்றவியாலன்னு நான் சொல்றேன். சரி சொல்லு. அது ஒண்ணும் இல்லடா, இப்பவே நான் உன் கூட வரேன். ஏன் கூடயா? இப்பவே வா, இப்படியே வா. இப்படியே நான் உன் கூட வரேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட்டிட்டு போறேன். என்ன? எதுக்கு? என் காதலன் சிங்கிள்னு நினைச்சிட்டு இருக்காங்க உன் ஃப்ரெண்ட்ஸ். என் காதலன் கமிட்டட்னு தெரிய வேணாமா உங்களுக்கு? அதுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ்க்காக தானே இந்த வீட்டை விட்டு போன நீ. அப்புறம் காலேஜ்லாம் எப்படி சேர்ந்தேன்னு எனக்கு தெரியும். உனக்காக நான் அந்த காலேஜ்ல வந்து சேர்ந்தேன்ல. இப்போ சொல்றேன், உனக்காக நான் அந்த காலேஜ்ல வந்து சேர்ந்தேன். ஆனா அப்ப கூட நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காதலி இவதான் நீ சொல்லல. நான் என்ன பண்ணுவேன், உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும் போதெல்லாம் நான் பேச மாட்டேன், ஏன்னா நீ பேச வேணாம்னு சொல்லியிருக்க. அதனால நீ இப்ப என்ன பண்ற, உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இவதான் என்னோட காதலின்னு போய் சொல்ற. ஓகேவா? இதுதான் உன் ஆசையா? இதுதான்டா என்னோட ஆசை. என்ன புருஷா போய் சொல்றியா? இப்பவே இந்த செகண்டே உன் கையில இருந்து நான் தாலி வாங்கிக்கிறேன் கழுத்துக்கு. ஓகேவா? அது கொஞ்சம் டைம் ஆகட்டுமே. அண்ணனுக்கு கல்யாணம் ஆகணும், அக்காவுக்கு கல்யாணம் ஆகணும். இவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்ப பச்சைய ஒரே செகண்ட்ல மாத்திடுற. அதுவா? வேற ஒண்ணும் இல்ல. இப்போதைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல கூடாதுன்னா இல்ல. அவங்களும் நல்லவங்கன்னு எனக்கு தெரியும். நீ சொன்னாலும் அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் லவ் பண்ணல, அவங்களும் லவ் பண்ணட்டும், அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். என் வீட்டுல பாக்குற பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அவங்க? நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்றேன், அவங்களும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும். இது அல்ப புத்தின்னு அர்த்தம்டா. சரி விடு, அது என்னோட ஆசை. என்னது சார், உன் ஃப்ரெண்ட்ஸும் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு உன்னோட ஆசை? ஆமா. சரிடா, எப்படி காதலிக்க வைப்ப? அது நம்மளா உங்களுக்கு வர வைக்க கூடாது. சப்போஸ் கடைசி வரைக்கும் காதல் வரலனா? அதெல்லாம் வரும். சரிடா, அதெல்லாம் இருக்கட்டும்னா இல்லம்மா, அதான் உண்மை. கண்டிப்பா ஒரு நாள் உன்னை நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன், பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். அது இல்லாம அவனுங்க 2 பேத்துக்கும் நான் காதலிக்கிறேன்னு தெரியும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சுமா சார் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல? அவங்களுக்கு தெரியும் தான் நினைக்கிறேன், நம்பிக்கை. எப்பெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சு உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல? அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது. பெரிய எந்த பொல்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ தான் வச்சிருப்ப. அவங்களுக்கு தெரியும், ஆனாலும் ஒரு வார்த்தை கூட எங்ககிட்ட கேட்க மாட்டாங்க. ஆனா சொல்ற வரைக்கும் அவங்க ஒரு வார்த்தை கூட என்கிட்ட கேட்க மாட்டாங்க. அப்ப சார் அவங்கள ஏமாத்துறீங்க? ஏமாத்தலாம் செய்யல. அப்படியே நீங்க சொல்லல. சப்போஸ் ஃபீலிங் வந்துருச்சுன்னா? என்ன ஃபீலிங் தங்கம்? அதுவா, நான் காதலிக்கிறேன், அவங்களுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கலன்னு ஃபீல் வந்துருச்சுன்னா அது என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்க கூடாதுல்ல. ரொம்ப கேவலமா இருக்கு சார். சரி விட, அதெல்லாம் கண்டுக்காது. என்ன காதலி, பைக்ல ஒரு டிராவல்? பைக்லயும் வரல, எங்கேயும் நான் வரல. நீ உன் ஃப்ரெண்டு கூடயே போ. ஹலோ சார், எங்க அக்கா வெயிட் பண்றாங்க. அக்கா கூட தான் போறேன். நீ உன் அக்கா கூட தான் போவேன், என் கூட எல்லாம் வருவியா? நீ மட்டும் உன் ஃப்ரெண்டு கூட போறேல்ல, நான் ஏதாவது கேட்கறேனா? மேடம், இந்த மாமா கூட வரமாட்டீங்க. மாட்டேன்டா பொறுக்கி. இட்ஸ் மீ பொறுக்கி. நீ ஏதா சார், என்ன பொறுத்த வரைக்கும் என் புருஷன் பொறுக்கி தான். நல்ல பேருமா. கிளம்புறியா? எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போகணும். எப்படி என் மனசை உன்கிட்ட பறி கொடுத்தேன்? அதுவா, 5th படிக்கும் போது லவ் லெட்டர் கொடுத்தல, அதுலதான். அத படிச்சுன்னு வச்சுக்கோ, சிரிப்பா இருக்கும்டா. விவரம் தெரியாத வயசுல எதையோ கொடுத்துருப்பேன், நீயே வாங்கின. விவரம் தெரியாத வயசுல இருந்து நீ என்ன லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லடா, உன்னை பார்த்த உடனே அந்த செகண்ட் எனக்கும் பிடிச்சிருச்சு. என்ன பண்ண முடியும்? என்ன அப்போதைக்கு நம்ம காதல் சொல்லல, ஏன்னா அப்போ காதலான்னு நமக்கே தெரியாதுன்னு வச்சுக்கோயே. ஆனா நீ என்ன காதலிக்கிறேன்னு எனக்கு தெரியும், நான் உன்னை காதலிக்கிறேன்னு உனக்கு தெரியும். 10th படிக்கும் போது தான் நம்ம காதல ஃபர்ஸ்ட் டைம் சொன்னோம். அப்பையில
அப்பையில இருந்து உன் கூட தான் வாழணும்னு தோணுச்சு. நம்ம எத்தனை வயசுல இருந்து லவ் பண்றோம்லாம் இல்ல, உண்மையா காதலிக்கிற மாதிரி தான் பெருசு. ஆமாமா சார், ஓகே தான். சரி நீங்க கிளம்புங்க, நான் போறேன். அக்கா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என் கூட பைக்ல வர மாட்டேன். வரமாட்டேன்டா பொறுக்கி. மேடம் எப்போ வருவீங்க? கல்யாணம் முடிட்டு உன் கூட பைக்ல கட்டி பிடிச்சிட்டு வர போதுமா? அது வரைக்கும் வர மாட்டேன் என் கூட. நெவரா. என்ன தங்கமே, என் கூட வர மாட்டியா? வரமாட்டேன்டா பொறுக்கி. சரி ஓகே காதலி, நான் வரேன். போறீங்களா? இல்ல என் தங்கத்தை இப்படியே பார்த்துட்டு நிக்கலாம்னு ஐடியா. ஆனா நான் நிக்கணுமே சார். நான் இங்க நிக்கும் போது ஏன் காதலிக்கு வேற எங்க வேலை? நீங்க இங்க இருக்கும் போது எனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கும் சார், புரிஞ்சுக்கோங்க. நீங்க வேணா ஆபீஸ் கட் அடிக்கலாம், நான் அப்படியெல்லாம் கட் அடிக்க மாட்டேன் சார். ஓஹோ அப்படியா? ஆமா சார், உங்களை மாதிரி ஆபீஸே கதின்னு நான் இருக்க மாட்டேன். ஏன் காதலுக்கு நான் டைமுக்கு கால் பண்ணுவேன், ஆனா ஏன் காதலன் எனக்கு டைமுக்கு கால் பண்ண மாட்டான். அதுதான் பெரிய தொல்லையே சார். இதுக்கு மேல நின்னுட்டு இருந்தா என்ன பேசியே கொண்டுருவ. சோ நான் வரேன். என்ன மாமா, போலாமா? இப்ப என்ன சொன்ன நீ? போலாமான்னு கேட்டேன். அதுக்கு முன்னாடி அடங்க ரொம்ப பண்ணாத சரியா? இன்னும் ஒரு வாட்டி சொல்லு, இந்த மாமா தூக்கி என் பைக்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போறேனே. செருப்பால் அடிப்பேன். ஒரு வாட்டி. என்ன மாமா, போலாமா? எங்க போலாம்? எம்டி கிட்ட மாட்டி கொடுக்க போறேன். யார? உன்னதான் சார் தூக்கி பைக்ல உட்கார வச்சு என்ன கூட்டிட்டு வந்துட்டான்னு சொல்ல போறேன். சிவா என்னோட அண்ணன், ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கு என்ன வார்பூர்த்தி பைக்ல ஏறி உட்கார வச்சு கூட்டிட்டு வந்துட்டான்னு சொல்லுவேன். நீ பைக்லயே வர வேணாமா, போமா. பைக்ல வரேன்னு வேற சொல்லிருக்க. என்ன மாமா, போலாமான்னு கேட்டேன். பேசினா மனசு மாறிடுவேன். மாமா போலாமா? நமக்கு என்ன வார்த்தையா முக்கியம், பைக்ல போறதுதான் முக்கியம். போலாமா பொண்டாட்டி? போலாம் மாமா. கண்ணே என் முன்னே கடலும் துள்ளாது, பெண்ணே நான் தூண்டில் போட்டால் மீனும் தப்பாது, உள்ளங்கை தேனே கள்வன் நான் தானே, கள்வனை கொள்ளை கொண்ட கள்ளி நீதானே, பொன் கொண்டதுண்டு பெண் கொண்டதில்லை, அங்கம் சொந்தமானால் தங்கம் தேவையில்லை, ஒட்டகத்தை கட்டிக்கோ. ஐயோ அந்த பொண்ணு பார்க்கும் போது ஆஹா ஓஹோன்னு இருந்துச்சுடா. அந்த ரெண்டு கண்ணை என்னால இன்னமும் மறக்க முடியலப்பா. நான் எப்படியெல்லாம் ஆசைப்படணும் அப்படியே அந்த பொண்ணு இருந்தா. வாழ்ந்தா அவளோட தான் வாழணும். அவ்வளோ அழகுடா, சொல்ல வார்த்தையே இல்லடா. அந்த பொண்ணு பார்த்துட்டு வந்ததுல இருந்து அந்த பொண்ணோட கண்ணு ஞாபகம் தான் ஃபுல்லா. அந்த பொண்ணோட கண்ணு மட்டும் தாண்டா உன் கண்ணுக்கு தெரியுது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு பார்த்த உடனே விழுந்திருக்க. சிவா நீதானா இது? ஒரு பொண்ணு அந்த கண்ணை வச்சே விழுந்துட்டீடா சிவா. முடியல சிவா. இததான் சொல்லுவாங்க போலடா, கண்டவுடன் காதலன்னு. ஆனா கண்டவுடன் காதலான்னு எனக்கு தெரியல, கண்ணை பார்த்த உடனே காதலன்னு சொல்லலாம்டா. உன்னோட காதல் என்னைக்குமே கிரேட் சிவா. லவ் பண்ணி ஒரு நாள் ஆச்சு, அதுக்குள்ள இவ்ளோ புகழா? ஒரு நாள் தான் ஆச்சு, இன்னைக்கும் அந்த பொண்ணை பார்க்கணும் போலயே இருக்கு. ஆனா எப்படி, எங்க, எப்போ பாப்போம் தான் தெரியல. ஆனா பாப்பேன், பார்க்கணும் போலயே இருக்கு. ஆனா எப்படி பார்க்க முடியாதே. அதுக்கு முதல்ல நீ யாரு என்ன ஏதுலாம் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கப்புறம் தான் உன்னை என்னால பார்க்க முடியும். அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். கடவுள் கண்டிப்பா உன்னை காட்டுவார் என் கண்ணுல. நம்பிட்டே இரு சிவா, நம்பிக்கைதான் வாழ்க்கை சிவா. ஐயோ அந்த கண்ணு இருக்கே, என் கண்ணுக்குள்ள அந்த கண்ணு தான் வந்துட்டு போகுது. என்ன ஒரு கண்ணு, என்ன ஒரு பார்வை. அந்த கண்ணோட பவர் அவ்வளோ கொடுமை போல. அந்த கண்ணை பார்த்து அந்த செகண்டே நான் அவன் மேல விழுந்துட்டேன்னா அந்த கண்ணு எவ்வளோ பவரா இருந்திருக்கும். அந்த கண்ணை பார்த்துட்டே உட்கார வேண்டியதான்னு நினைக்கிறேன். பார்த்துட்டா நினைச்சிட்டே உட்காரலான்னு நினைக்கிறேன். தூக்கமோ வர மாட்டேங்குது. இந்த டைமுக்கெல்லாம் எப்போதும் தூக்கம் வந்துடும். ஏன் இன்னைக்கு தூக்கம் வரல? இன்னைக்கு வேற ஆபீஸ்ல அவ்வளோ வேலை செஞ்சோம். மத்தியானம் நமக்கு 3 மணி ஆனாலே தூக்கம் வந்துடும். இன்னைக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. எல்லாம் அந்த கண்ணோட பவர் தான் என்ன தூங்க விடாம ஆக்குறதே. அந்த கண்ணு இருக்கே எவ்வளோ அழகு. அந்த கண்ணை பார்த்தாலே அவ்வளோ பேசலாம். நமக்கு மட்டும்தான் அப்படி தெரிஞ்சுச்சோ, இல்ல அந்த பொண்ணு பார்த்த உடனே நமக்கு மட்டும் அப்படி தோணிருச்சே. அந்த கண்ணோட பவர்லயே இத்தனைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு கூட தெரியாது, ஃபேஸ் கூட தெரியாது. அந்த ஒரு கண்ணு நம்மள மயக்கிருச்சு. அவ்வளவுதாண்டா, அவ மட்டும் பொண்டாட்டியா வந்தா கண்ணை வச்சே உன்னை மயக்கிடுவாடா. அது நல்லாவே தெரியுது சிவா. அந்த ஒரு பார்வையிலே கண்டிப்பா நீ விழுந்துருவேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அந்த கண்ணோட பவர் அவ்வளோன்னு நினைக்கிறேன். என்ன சிவா கண்ணுனே பேசிட்டு இருக்க? சிவா சிவா நீ போய் தூங்கு, இது ரொம்ப தப்பு சிவா. ஒரு கண்ணு நம்மள எப்படி மயக்கலாம்? மயக்க கூடாது சிவா, போய் தூங்கு. அந்த கண்ணை பார்த்தா நம்ம விழுந்துருவோமா? விழுக மாட்டேன் சிவா, நீ போய் தூங்கு சிவா. அந்த கண்ணு ஒன்னும் அந்த மயக்காது. ஐயோ அந்த கண்ணு அந்த பொண்ணே நம்ம முன்னாடி வந்து நிக்கிற மாதிரியே இருக்கே. ஏய் இல்ல சிவா, இழுத்து போத்தி தூங்குறடா. ஐயோ அந்த கண்ணு பார்வையில விழுந்துருவேன் போலயே. சிவா ஒரு கண்ணாலும் மயக்க கூடாது, தூங்கு சிவா. வாழ்க்கையில எத்தனையோ பொண்ணுங்களை பாத்திருக்கேன், யார் மேலேயும் இருக்கல, இந்த பொண்ணு மேல விழுந்துட்ட சிவா. நீ அந்த கண்ணு பாக்குற பார்வைய பாரு, கண்ணை பார்த்தாலே டேஞ்சரா. வேணா வேணா விழுந்துடுவேனா, கண்கள் கண்டா
கவிழ்ந்திடுவேனா ஒரு முறை சிரிக்கிறாய் என் உயிரினை பறிக்கிறாய் கண்கள் ரெண்டும் அணுகுண்டா கத்தி உள்ள பூச்செண்டா இன்பமான சிறை உண்டா ஈரவிழியில் இடமுண்டா கடவுள் பூமி வந்தால் உன் கண்ணை பார்க்க வேண்டும் மனிதன் பாவம் என்று அவன் மறந்து போக வேண்டும்